இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸு. ஸோ நான் வந்து நடக்க முடியாதுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ டிசபிலிட்டி அதுக்காக பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். அதே போல் கவர்மெண்ட்டுக்கும் கொடுத்ததுனால ரொம்ப வந்து நன்றி வந்து சொல்லியிருக்கிறேன். சரி வாங்க இப்போ வண்டியோட ரிவ்யூ வந்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. கவர்மெண்ட்டு நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ட்ரம் வேரியண்ட்டு தான். ஸோ ட்ரம் வேரியண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி எல்லாருக்கும் வந்து தெரியும் நார்மலாக ஓட்டுறவங்களுக்கு. ஸோ டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. வண்டி ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி லைட்டு, இதுக்குள்ளே வந்து எல்இடி லைட் இருக்குது, இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டில் கொடுத்ததுனால தமிழக அரசால் 2025-2026 ஆண்டு விலையில்லாமல் வழங்கப்பட்டதுன்னு வந்து போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிஎம் ஸ்டாலினோட ஸ்டிக்கர் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நாட் ஃபார் சேல்னு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது கவர்மெண்ட் இது. ஸோ அதனால் நம்ம தான் அது விற்கக்கூடாது. அதுக்கப்புறம் டிவிஎஸோட சிம்பிள் வந்துடுது. இப்போ பேக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து எல்இடி லைட் வந்துடுது. ஸோ இந்த இருக்கிறதுல இங்கே வந்து எல்இடி லைட் வந்துடுது. இந்த பக்கம் இங்கே லைட்டு ரெட் லைட் வந்து எரிஞ்சிட ஆரம்பிக்கும். இது பார்த்திங்கன்னா என்னோடய வண்டி பார்த்திங்கன்னா 100வது வண்டி இது. ஆனால் எனக்கு டோக்கன் வந்து 200. வண்டி நம்பர் பார்த்திங்கன்னா 6300. ஸோ எல்லாம் 100லேயே இருக்குது. இதில் என்ன ஒரே ஒரு கஷ்டம்னா செல்ஃப் ஸ்டார்ட் தான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா சப்போஸ் அது ஒர்க் ஆகலைன்னா இந்த வந்து நம்ம இருக்குது இல்லையா கிக்கரில் ஒதிக்கிறோம் இல்லையா, அந்த கிக்கரில் நம்மளால் யூஸே பண்ண முடியாது. வேணால் கையில் வச்சு வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம், கை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இண்டிகேட்டர் லைட் வந்துடும். இந்த பக்கம் ஒரு இண்டிகேட்டர் லைட்டு உங்களுக்கு வந்துடுது. இப்போ அதே போல் ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் கீ போகிற இடத்துல ஸோ இங்கே இருக்குது இல்லையா, இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டு. ஸோ இன்ஸ்டாலேஷன் நாம் தான் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி வண்டி எங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் வந்து இருந்துச்சு. அதுலேயே நான் கிருஷ்ணகிரிலேருந்து திருப்பத்தூர் எங்கள் ஊர் வரையும் ஓட்டின்னு வந்துட்டேன். ஊத்தங்கரைக்கிட்ட வந்து காரப்பட்டு பக்கம் வரையும் ஓட்டின்னு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம சாவி போட்டுக்கலாம். சாவி போட்டால் இந்த பக்கம் வந்து ஆனு பாருங்கள். இங்கே வந்து முள் வந்து பெட்ரோல் ஏறுது. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 84 கிலோமீட்டர் வந்து ஓடிடுச்சு. இந்த பக்கம் ஆஃபு. அதில் இந்த பக்கம் புஷ் பண்ணால் பின்னால் டிக்கி வந்து ஓப்பன் ஆகிக்கும். இப்போ இந்த பெட்ரோல் டேங்க் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இப்போ இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்குமே வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 வண்டி கொடுத்தாங்க. ஸோ எல்லா வண்டியுமே இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் இருக்கிறதில்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் மாடலு 2025 மாடல் ரொம்பவே அட்வான்டேஜ் தான் இது. இந்த 3 டாட் இருக்குது இல்லையா, இது பார்த்திங்கன்னா யாருக்குன்னா பிளைண்டில் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வரும். இங்கே கொடுக்குறதுனால என்ன பெனிஃபிட்னா, ஸோ இப்போ ரொம்ப வந்து நடக்க முடியாமல் 2 காலுமே வந்து கீழே இறங்கி தான் ஏறணும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி டிவிஎஸ் பெப்பு இருந்துச்சு இல்லையா, ஸோ அதிலலாம் பார்த்திங்கன்னா கீழே இறங்கி ஏறணும். இறங்கி ஏறி பின்னால் அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கஷ்டம் இல்லாதனால இங்கே வந்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அது அவங்களோட கஷ்டத்துலேருந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து தெரியும். நான் வந்து ஓரளவுக்கு நடக்கும். ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ இது இந்த பக்கம் வந்துடும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டில் வந்துடுது. இது ஆன் ஆஃப் சுவிட்சு. ஸோ இது ஆஃபில் இருந்தால் வண்டி வந்து உங்களால் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், பிரேக் பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இப்போ ஆன் பண்ணிவிட்டு வேணால் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து ஹாரன் கீ இருக்குது. கீழே ஹாரன் கீ நல்லாவே கேட்குது. ஹாரன் கீ எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் இது இருக்குது உங்களுக்கு. இங்கே வந்து லைட் இது. இந்த டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 120 கிலோமீட்டர் வரையும் இருக்குது இதில். அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா இங்கே எக்கோ பவரில் வந்துடும். இதில் வந்து இண்டிகேட்டர் சிம்பிள் லைட் இது. இந்த குதிரை இருக்கிறதுல இது எரியும். இங்கே இன்ஜின் எதுனா ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது வந்து லைட் எரியுது.
இங்கே வந்து ஃபியூயல் டேங்க் இது. ஃபியூயல் டேங்க் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபியூயல் டேங்க் பார்த்திங்கன்னா 5.1 லிட்ரு ஓகேங்களா. 5.1 E20 20ன்றது எத்தனால் வந்து 20%. ஸோ அதை தான் சொல்லிக்கிறேன் E20ன்றது. உங்களுக்கு வந்து இப்போ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளோ பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இதில் 2 ஹெல்மெட்டால் வைக்கிற அளவுக்கு ஒரு இது இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள ஸ்டோரேஜில் இது வந்து ஒரு 33 லிட்டர் ஸ்டோரேஜ். இதில் சப்போஸ் தண்ணி எல்லாம் மழை தண்ணி போச்சுன்னா கூட இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து இருக்குது. அதுக்குள்ளே போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பெரிய இது 2 ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு. ஸோ நம்ம கஷ்டம் இல்லை எந்த இதுவும். அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது எதுக்குன்னா நம்ம கட்டை வந்து ஸ்டிக் வச்சு நடக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு இங்கே வச்சு பார்த்திங்கன்னா இங்கே மாட்டி வச்சுக்குவாங்க. இங்கே வந்து கால் வச்சுக்குவாங்க.